எல்லையில கெடுதலுக்கு வேலை இல்லைடா. அடுத்து கெடுக்கிறதுக்கும் அடுத்தவங்களுக்கு கெடுக்கிறதுக்கும் நீ எல்லையில வேலை. அவன் எவ்வளவு குளத்தை தேடி எல்லைநாடி வட்டா தேர் முகம் வாங்கி தருவனாயா. அதே மாதிரி நம்பி வரை மழை போல நம்பி வரும். மழை போல நம்பி வந்தா பனி போல நிக்க தருவேன். நடுக்களம் மதிப்பிட்டா 100 தடவை வந்தாலே எடுத்த ஏடு பழிக்காதப்பா. ஐயா கொட்டி மகன், நான் எப்படி இந்த கத்தி முளை மேல நிக்கணும் அதே மாதிரி வட்டி இன்னைக்கு அத்தனை ஊசி முளை மேல நிக்குதாயா இல்லையா? தான் நேர்னா முளைஞ்சிருக்குது. கை கிடைக்கிறது வாய் கிடைக்காம இன்னைக்கு பட்டியல தலைக்கு மேல சுமையை சேர்த்து நிக்கிறியே. இதுக்கு ஒரு விட கொடுத்து நீ 1000 முயற்சி பண்ணி பார்த்தாச்சு. எந்த முயற்சி பழிக்க மாட்டேங்குது. இதுக்கு ஒரு தர்போடு கூடப்பான்னு வந்து கேட்டுட்டு இருக்கா. அதெல்லாம் ஒண்ணு பயப்பட வேண்டாம். ஏமாந்த போல பொழைச்சிருச்சு. கருத்ததெல்லாம் தண்ணி கருத்ததெல்லாம் பால் சொல்லி ஏமாந்து நிக்குது. பயப்பட வேண்டாம். இது வீட்டு தர வேண்டியது முடிச்சு கொடுத்துறேன்னு சொல்லிட்டேன். போதுமா? இந்த புடிச்சுக்கோ. புடிச்சுதா? பத்திரம் வச்சுக்கணும். அடியா தாயி என்ற வட்டிக்குள்ள வந்து நிக்கிற போது எல்லாம் வெறும் வட்டியா வந்து நினைச்சாயா இல்லையா? எந்த தேவதையும் போய் கையெழுக்க முடியாம கடற்கூல நீ நம்பி வந்து நின்ன எல்லா விதத்திலையும் காப்பாத்தி கொடுத்துட்டுனா. தங்கத்துக்கு 2க்கு கல்யாண கட்டி நடக்கும்னு வந்த நடக்கச்சு கொடுத்தாச்சு. அதே மாதிரி பூமி பிரச்சனை ஒண்ணு இருந்தது, அதையும் முடிச்சு கொடுத்துட்டேன். எல்லா விதத்திலையும் முடிச்சு இன்னைக்கு நிம்மதியா வச்சுட்டுனா ஒன்னும் பயப்பட வேண்டாம். இதையும் அப்படித்தான். இன்னொரு பூமிக்கு தொந்தரவுலாம் முடிச்சு கொடுங்க வந்து கேட்டு நிக்கிறியா? முடிச்சு கொடுத்துறேன். அள்ளி படியாந்து போடுறேன். பூமியுமே முடிச்சு கொடுத்துறேன். சத்தியமாக ஒன்னும் பயப்படாது போ. இந்த நீ போக்குவரத்துல வச்சுக்க. போதாய் வரும்போது ஐயா சிக்கலா கிடக்குது பாத்தியா? ஓட்டிமா நான் எப்படி இந்த கத்தி முனை மேல நிக்கணும் அதே மாதிரி இந்த அக்கினி எப்படி கும்பிடுதோ அதே மாதிரி கும்பிடி வந்து நிக்கிறியாயா? இல்ல மத்தனை இன்னைக்கு கத்தலுக்கு தடை போட்டு கொடுங்க கேட்டு உடலையா? 4 பக்கம் அக்கினி பத்த வச்சு நடுவால நிறுத்தி வேடிக்கை பார்க்குதாயா? கட்டுல போட்டு இன்னைக்கு கட்டை தெரிஞ்சு கச்சேரி வீதி விட்டு பாக்குறாங்க. தகுதி மணில கட்டை உடைச்சு உன்ற காரியத்தை நடத்தி பேசும் வச்சு கொள்ள கம்முனு. புரிஞ்சுதா? தாய் தகப்பனுமா நான் இருக்கிறேன். எப்படி சாதிக்கிறேன்னு பாத்துக்க. போதுமா? நான் இருக்கிறேன். கூட பிறந்தவளுக்கு வந்து உத்தரவு கேட்டு வந்து நிக்கிறியா? தாயே கொஞ்சம் பொண்ணாலே கொஞ்சம் வாயை அடக்கிட்டு இருக்கு சொல்லு. அவ வாய அளவுக்கு மீறின வாய ஐயா சிக்கல் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் பொறுமை காத்து வரவனே. பொறுமை இல்லை அப்படின்னா ஆதாயத்திலும் சரி மற்றதும் சரி தொந்தரவு பண்ணி போடுவாங்க ஐயா. அப்புறம் என்ன பொல்லாப்பு சொல்லக்கூடாது. கொஞ்சம் பொண்ணால பொறுமையா இருக்கு சொல்லு. நானும் கூட வந்து நின்று எந்த சிக்கலும் இல்லாம காப்பாத்தாரு நான் உத்தரவு கொடுத்தேன். புரிஞ்சுதா? அமைதியா இருக்கு சொல்லு. காரியத்தை முடிச்சு போடலாம். ஆதாயத்தை வாங்கி போடலாம். தாயி உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்குதாயா? இல்லத்துக்குள்ள நல்லா நிக்கி தாயி. இந்த அக்கடி எப்படி கும்பிடுதோ அதே மாதிரி கும்பிடி வந்து நிக்கிறியே தாயி. பட்டி அத்தனை இன்னைக்கு 4வது சேதாரமாகி இன்னைக்கு வருமானத்தையும் கட்டில போட்டு இன்னைக்கு தங்கங்களும் கட்ட தெரிஞ்சு கச்சேரி வீதியில போயிட்டு இருக்குதாயா இல்லையா? இன்னைக்கு ஆகாத பழக்கத்துல அனுகூலமா போய் ஆதாயம் கை பண்ணி சேராம என்னென்னமோ நடக்குது. இதுக்கு விட கூட கேட்டுட்டு இருக்கிறியா? எத்தனையோ தேவாதி கையேந்தி பார்த்துட்டேன். ஒரு தேவாதி கை கொடுக்கல கடற்குள்ள நீ நம்பி வந்து நிக்கிறியாயா? பயப்பட வேண்டாம். இந்த பாதுகாப்பு நான் இருக்கிறேன். நடைக்கு நட படிக்கு படி மீட்டு அதை காப்பாத்தி கைப்பற்றாருனாயா? போதுமா? எப்ப கூடவே வர்ற கொட்டி கொடுத்து அதுக்கு பாடம் கப்பிச்சு பட்டியல படிக்கலாம். போதுமா? ஐயா எதை பத்தி போட்டு குழப்பிட்டு நிக்க கூடாது. நான் தான் சொல்லிட்டேன். நீ 1000 பக்கம் போய் கையேந்தி பார்த்துட்டேன். ஒரு பக்கம் கை கொடுல கடற்குள்ள நீ நம்பி வந்து நிக்கிற. ஒரு சோறு நம்பி நீ கையேந்தி வா. நியாயம் எதுவோ அது இந்த கருப்பை செஞ்சு போடுவேன். போதுமா? அந்த நியாயத்துக்கு மீறி யார் வந்து தொந்தரவு பண்ணாரு அது இதை களை எடுத்துருவோம்னாயா? தகுதிமா நில்லு. சிலதெல்லாம் விண்ணணிக்க முடியாது. நான் இருக்கிற இன்னையிலிருந்து இந்த நிமிஷம் உத்தரவு போட்டு தந்துற காரியத்தை முடிச்சு கொடுத்துறேன். இது சத்தியமா. போதுமா? சேதி ஒண்ணு வருமப்பா நல்ல காரியத்துக்கு அதை போய் முயற்சி பண்ணி முடிச்சு கொடுப்போம். அடியா தாயி தீராத குறையோட வந்து நிக்கிறாயா? தாயி போகாத தேவாதியில போகாத பக்கம் இல்ல. இன்னைக்கு வம்சாவளி பேர் வாங்கி கொடு. பட்டி அத்தனை இன்னைக்கு இருளுமங்கி செல்வாக்கு மங்கி இன்னைக்கு கடற்கூர்ல இன்னைக்கு பட்டி முடங்கி நிக்குது இல்லையா? இது எல்லாம் மீட்டு தங்கத்துக்கு தடை போட்டு ஒரே நிலையோட நிலுப்பா. புரிஞ்சுதா? எந்த விதத்தில் குறையணும் குறையும் தீர்த்து பட்டியும் பேர் வாங்கி போடலாம் நம்மளுக்கு. புரிஞ்சுதா? எதை பத்தி கோட்டு உழப்பிட்டு நிக்க வேண்டாமப்பா. நீ 1000 தேவாதி போய் கையாந்திட்டு வந்துட்ட. ஒரு தேவாதி கை கொடுக்கல அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். இந்த பாலத்துக்கு தாய் குடும்பம் நான் இருக்கிறேன். மீட்டு கொண்டு வந்து அப்படி கொஞ்சம்
போதுமா? குறையும் தீர்த்து கொடுத்துட்றேன். அரைச்சு போடலாமா? இதை பத்திரம் வச்சுக்கணும். ரசம் சொல்றது புரிஞ்சுதா? தாயே நான் இருக்கிற தகுதிமான் புரிஞ்சுதா? இன்னைக்கு 1000 ஜோதனைகள் வந்து நிக்கிறியா? அத்தனை சோதனை இந்த கருப்பை நான் இருக்கிறேன். எங்கெங்கயோ போய் எங்கெங்கயோ முயற்சி பண்ணி எங்கேயும் காரியம் கை கூடாம கடக்குள்ள நீ வந்து நம்பி நின்று இதுக்கு தங்கத்தரம் போட்டு எதிரியில அல்லையோட ஒத்து அலசூடு போட்டு மீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற. இல்ல உடைச்சிட்டுமா? தாயே உனக்கு சேர வேண்டியது சேர மாட்டேங்குது. சொத்துலையும் சரி அதே மாதிரி தொழில் முறையிலும் சரி ஏமாந்த பொழப்பு பொழைச்சிருச்சாயா? அந்த ஏமாந்த பொழப்புக்கு இன்னைக்கு
ஒரே ரத்தம் இன்னைக்கு எடை போட்டு பார்த்துட்டு நிக்குது உண்டா இல்லையா? அதை மீட்டுக்குள்ளும் வந்து கேட்டுட்டு நிக்கிற தாயி நான் இருக்கிற தகுதி மனைவி சில சூது நடக்குதாயா? அந்த சூது கத்துல இந்த கருப்பு கூட வந்து நிக்கிற இன்னையிலிருந்து இந்த நிமிஷம் இந்த மாற்றத்துக்கு கொடுப்பேன். நீ வாட்டுக்கு அமைதியா உன்ற பொழப்ப பாரு, மத்ததை நான் பார்த்தேன். பத்திரமா வச்சுக்கோ அடியா. இல்லாம கொஞ்சம் குழப்பத்தில் நிக்கிறேன். இல்லத்துக்குள்ளாரி சரி அப்படி அத்தனை தத்தளிச்சு நிக்குது. காரியமும் இன்னைக்கு விண்ணப்பட்டு போச்சா? பட்டுன்னு போய் வரும் இல்லையா? இந்த விண்ணப்பட்ட காரியத்தை நீ எத்தனையோ முயற்சி பண்ணி பட்ட கை கொடுக்க முடியல. கடற்கூர்ல வந்து என்னை நம்பி கையை எழுதி வந்து கேட்டுட்டு நிக்கிற உடா இல்லையா? மொத்தத்தை சொல்ல போனா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறாயா உண்டா இல்லையா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். தங்க தடம் போட்டு தாளாட்டி பண்ண முடியாது. புரிஞ்சுதா? அத்தனை சோதனைக்கு இந்த கருப்பு கூட வந்து நிக்கிற நீ முயற்சி ஒன்றது முடிவேன்றது போதுமா? பத்திரம் வச்சுக்க. தாயே உயிரை காப்பாற்றி கொடுத்தவன் காரியத்தை நல்லபடியா முடிச்சு கொண்டு வந்து கேட்டு நிக்கிறியாயா? கொஞ்சம் பொறுமை காத்து நில்லு. உங்க தங்கத்துக்கு கல்யாண காரியத்துக்கு உத்தர கேட்டு வந்து நிக்கிற. கொஞ்சம் பொறுமை காத்து நில்லு. எல்லாம் பேரை கொடுத்து எல்லாம் வச்சிருக்கிறாயா? கொஞ்சம் மாற்றத்தை கொடுத்து அவனுக்கு நல்ல காரியத்தை முடிச்சு கொடுத்துருவாயே சக்தி. புரிஞ்சுதா? தேடி வருது பிடிச்சுக்கோ. தேடி வருது பிடிச்சுக்கோ. பதில் பேசுறாரு. ஒன்னா தத்தளிச்சு வந்து நிக்கிறியே உடலிய தாயி ஒட்டிமாக இன்னைக்கு நான் எப்படி இந்த கத்தி முனமால் நின்று அக்னி கையில இருந்து நிக்கணும் அதே மாதிரி இன்னைக்கு அக்னியா குமரி ஆறாப்பள்ளி வந்து நிக்கிறியா? விண்ணப்பட்டு நிக்கிறாயி. இந்த விண்ணப்பட்டுக்கு இன்னைக்கு ஒண்ணு சேர்த்து என் பாட்டி பேர் வாங்கி கொடுத்து வந்து கேட்டுட்டு நிக்கிறியா உடலியா? கைப்பத்தி நிக்க வேண்டியதை கைவிட்டு போட்டு வந்து நிக்கிறேன்னு சொல்ற மரபொருளாம். புரியுதா தாயி? அது தாயி சதி மோசத்துல அடிச்சுட்டு போயிட்டாங்க. புரிஞ்சுதா? இது மீட்டு உன்ற பட்டியல கொண்டு ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு. புரிஞ்சுதா தாயி? பத்தி கவலைப்பட்டு நிக்க வேண்டாமாயா? இந்த பாலத்து கருப்ப நான் இருக்கிறேன். உனக்கு தங்கத்தளம் போட்டு ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு. போதுமா தாயி? முறைய உன்ற காரியம் எப்படி கை கொடுத்துன்னு பாத்துக்க. புரிச்சுக்கோ. போறேன். பதில் பேசணும் தாயி. எல்லாம் வாங்கி பார்த்துட்டு நிக்கிற உண்டா இல்லையா? சேர வேண்டியது சேர மாட்டேங்குது. என்னென்னமோ நடக்குதுன்னு வந்து கேட்டு நிக்கிறியா? உன்ற தங்கமும் ஏமாந்த பொழப்பு பொழைச்சிருச்சாயா? புரிஞ்சுதா தாயி? இந்த ஏமாந்த பொழப்புக்கு விடுதலை கொடு. எல்லாம் வந்து எதிர்ப்பு காமிச்சிட்டு நிக்கிறாங்க. இதுக்கு விட கூட வந்து கேட்டு நிக்கிறியாயா? தாயி நானும் கூட வந்து நிக்கிற தகுதி மண்ணில் சொன்னாயா? கூடவே வந்து நிக்கிற சில மாற்றத்தை கொடுக்கிற நீ நினைச்சபடி சாட்சி கொடுத்த போதுமா? மரபுள்ள சொல்லு. புரிஞ்சுதா? இத போக்குவரத்துல வச்சுக்க. போ தனத்தை காமிக்கிறேன். போய் முயற்சி பண்ணு. அடியா காரியம் கை கூடாம இன்னைக்கு பட்டி அத்தனை இன்னைக்கு தத்தளிச்சுட்டு நிக்குது. அது போக சில குழப்பத்தில் நிக்குதாயா? இல்லையா? இல்லையா? இது வந்து மாற்றத்தை கொடுத்துட்டுப்பா. கொடுத்துடலாமா? ஒன்னும் பயப்படாத. நீயும் எங்கெங்கயோ போய் கையெழுந்திட்டு வந்துட்ட. கடற்கூர்ல என்னை நம்பி வந்து நிக்கிற. விட கொடுத்துடலாம். போதுமா? 11ஆவது நாள் அதிசயத்தை காமிச்சாரு. இதாப்பா அடியா பத்திரமா வச்சுக்கோ. அடியா காரியம் கைகூட்டி கொடுத்துட்டேன். இன்னும் கொஞ்சம் எல்லாம் அரசாங்க இதுல கையெழுத்தாகிறது கொஞ்சம் பாக்கி நிக்குதுன்னு வந்து கேட்டு நிக்கிறியா? முடிச்சு கொடுத்தா தேடி வந்து முடிச்சு கொடுக்கற மாதிரி வீட்டு கொடுக்குற. அதே மாதிரி கொஞ்சம் மனசுக்குள்ள பங்காளி பிரச்சனை போட்டு நிக்கிற இல்லையா? சொத்து பிரச்சனை இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் மோனா கூட மாறாது. இது சத்தியமா நான் இருக்கிறேன். சொல்வா அடியா சொல்றதெல்லாம் புரிஞ்சுட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் பயப்பட வேண்டாம். இந்த அமாவாசை ஒரு ஆடு போட்டுலாம் கம்முது. புரிஞ்சுதா? அமாவாசை அன்னைக்கு கட்டெல்லாம் உடைச்சாச்சப்பா. நீ உண்டான முறையை கடைபிடிச்சு செய்ய கூட வந்து நிக்கிற. போ பத்திரம் வச்சு மரபுள்ள சொல்லுது. புரியுதா? அக்னியா குமரி ஆறா பறிக்க பட்டியல் வந்து நிக்கிறியா? இன்னைக்கு பட்டி அத்தனை இன்னைக்கு விண்ணப்பட்டு நிக்குது. விண்ணப்பட்ட பட்டிக்கு நீ என்ன பண்றியோ காரியத்தை முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற உண்டா இல்லையா? மொத்தத்துல இன்னைக்கு பட்டி அத்தனை இன்னைக்கு சேதாரமா போய் நிக்குதாயா? நீ நினைச்சபடியே காரியத்தை முடிச்சு மொன முடியாது சாட்சி போடலாம். புரிஞ்சுதா? மந்திரம் மாய சொல் பேச்சு வேலையாகுதப்பா. புரிஞ்சுதா? கூடா நட்பு கேடா முடியுது. புரிஞ்சுதா? புரியுதா? குடும்ப ரீதியான எட்டுக்கு பேசிட்டு வரனாயா? பயப்பட வேண்டாம். இந்த கருப்பை நான் இருக்கிறேன். பாடுபட்டு சேர்த்து சொத்து வேற பக்கம் போயிருமான அங்கலாப்பட்டு கிடக்கிற. அதெல்லாம் மொன முடியாது மீட்டு கொள்ள சத்திய வாக்கு தேவாதி இருப்படும். கோபத்தை காமிக்க கூடாது. நீ வாட்டுக்கு அமைதி உன்னுடைய முயற்சி மட்டும் பண்ணு. கூட வந்து நிக்கிற. கோர்ட்டு கச்சேரி எந்த விதத்துல இல்லாம கைப்பற்றி கொள்ளலாம்.
பதில் பேசுங்க. சாமி இங்க இருக்கு. சொன்னா காரியம் மத்தனையும் இன்னைக்கு கை கூடாது இருக்கிறியா? இல்லையா தாயி? எடுத்த காரியம் கை கூட மாட்டேங்குது. எல்லாம் கை விட்டு போனது கைக்கு வந்து சேர மாட்டேங்குது. பட்டி அத்தனை நீங்க தத்தளிச்சு நின்று இன்னைக்கு ஒரு குழப்பத்தை போட்டுட்டீங்க. அந்த குழப்பத்துக்கு விடக்கூடாதுன்னு வந்து கேட்டுட்டு இருக்கிறாயா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். இந்த பாலத்து கருப்பை நான் இருக்கிறேன். இது வரைக்கும் எங்க போய் விட கிடைக்கிறேன். இந்த கருப்பை நான் விட தரணும். புரிஞ்சுதா? கூடவே நின்று கொண்டாடி அந்த காரியத்தை எப்படி முடிக்கிறேன்னு பார்த்துட்டா. அது போக சில குழப்பத்துக்கு விட கொடுத்தாங்க. புரிஞ்சுதா? மரபெல்லாம் பேசுவேன் போக்குவரத்துல போதாய் வர தலை நின்று பேசுங்க. மறுகிட்டே கிடக்குது அப்படின்னா நல்லையா தாயி? எங்கேயோ நடந்த தப்பு இன்னைக்கு நீ போட்டு குழப்பிட்டு கிடக்குற இல்லையா? சரி, பாத்துல வந்து விழுந்துட்டேன். சரி, எந்த விதத்துல சிக்கல் இல்லாம அவனை காப்பாற்றிட்டாங்க. புரிஞ்சுதா? செல்வாக்கு போக்குவரத்து மரபெல்லாம் சொல்ல புரியுதா? ஓ வில்லங்கன் எல்லாம் காப்பாற்றிட்டாங்க. பதில் பேசணும். அடியா ஆங்கார கருப்பம் கோட்டையில இன்னைக்கு தோட்டம் எல்லாம் நட்டான். எந்த பக்கம் போனாலும் காலி ஜாதிக்க முடியல. இல்லத்துக்குள்ளார சில குழப்பம் போட்டு கையிட்டு போட்டு வந்து நிக்கிறேன். அதை மீட்டு கொடுன்னு வந்து கேட்டு நிற்கிறது. உண்டா இல்லையா? மரபெல்லாம் பேசுறேன். வெளியே தெரிய வேண்டாம். நான் இருக்கிற தகுதி சூது போடுறாங்கப்பா. சூது கத்தரிக்கு இந்த கருப்பை அல்லையில மொத்தம் அளவு சூடு போட்டு மீட்டு போடலாங்க முடியாது. போதுமா? 11வது நாள் இந்த கருப்பு நான் அடையாளம் போடுறேன். 10 வச்சுக்க ஓவரம் போ. தாயே மலையாட்ட நினைச்சு கொண்டு நிற்கிறியே இல்லையடியா? நான் எப்படி இந்த கத்தி மொனமேல நிக்கிறனோ அதே மாதிரி இன்னைக்கு பட்டியல இன்னைக்கு தேவையில்லாத கூடா நட்பு கேடா முடிச்சு இன்னைக்கு பட்டி அத்தனை இன்னைக்கு தத்த வச்சு இன்னைக்கு தப்பிக்குமா தப்பிக்காதான்னு வந்து கேட்டு நிக்கிறியா? நல்ல தீர்ப்பு நான் கொடுத்துறேன். கூடா நட்பு கேடா முடிஞ்சு போச்சுன்னு சொல்றேன். புரியுதா புரியலையா? பயப்பட வேண்டாம். இதுல இருந்து சில சோதனைகளையும் சில சங்கடத்திலையும் சம்பாதிச்சுட்டு இருக்கிறியா? தாயி ஒன்னும் பயப்பட வேண்டாம். இனிமேல் இந்த தப்பெல்லாம் இருக்கக்கூடாது. புரியுதா? யாரையும் நம்பாதியாயா? நம்புனா மோசம் தான் போகணும். புரிஞ்சுதா தாயி? உனக்குன்னு இல்லை, இன்று அத்தனை பேர்த்துக்குமே சொல்றேன். ஒன்னும் பயப்பட வேண்டாமாயா? இன்னிலிருந்து மானத்துக்கு கொடுக்கற போக்குவரத்து ஒரு தேவதை இருக்கிற பக்கம் கனி மாறினா பரவாயில்ல. படிக்க வச்சு பட்டம் வாங்கி நான் டாக்டரா தான் போகணும், மருத்துவனா தான் போகணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட மரம் இருந்த மருத்துவனாக்கி காமிக்கிறேன்னு சொன்னேன். ஆக்கிட்டுனா இன்னும் பெரிய அளவுல கூட தகிரி அது போக இன்னும் மேல் படிப்புக்கு இன்னும் மேல உத்தரவு போறேன்னாயா? பயப்பட வேண்டாம். அதே மாதிரி மாலை வந்து அர்த்தம் வாங்கி பார்த்தா உங்களையே வாங்கிக்கலாம் நான் நினைச்சிருக்கிறேன். அந்த வாரத்துக்கு வந்திருக்கிறேன். படிப்படலாமா? அடியா உத்தரவு தரனாயா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். நல்லபடியா முடிச்சுட்டாரு. போதுமா? போடு. அதுக்குள்ளாரே தரம் போடுறேன்னப்பா. தரம் போட்டு எல்லாம் மங்கமெல்லாம் முடிச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு தொழில் ஒண்ணு அமைக்கிறனாயா? வியாபார தொழில் அடியானுக்கு வியாபார தொழில் அமைச்சு அள்ளி படியா வந்து போடலாம். இது சக்தி பாக்கு. வேற என்ன வேணும்? பொண்ணா கூட பிறந்த பொண்ணாளுக்கு நான் தான் உத்தரவு கொடுத்துட்டேன். அவளே டிராக்டர் ஆக்கியாச்சு. மேல் படிப்புக்கு கொண்டு விட்டாச்சு. புரியுதா இல்லையா? கல்யாணத்தையும் பண்ணி வச்சுட்டு வேற என்ன வேணும்? அதெல்லாம் எந்த வருடத்துல கூற வராதாயா? என்ற ரங்கங்க என்னை மலையாட்டு நம்பி நின்றுட்டு இருக்கிறீங்க. என்னை நம்பி நின்னதுக்கு அடையாளம் இன்னைக்கு உன்ற குடும்பத்தை எப்படி சீரும் சிறப்புமா கொண்டு நிறுத்திக்கிறோம் பாத்தியா? அதே மாதிரி நீ செல்வாக்கள் கொண்டு வந்தலாம். போது நீ இதுவரைக்கும் நீ பட்ட கஷ்டம் தொந்தரவு கவலைப்படாதியா? இந்த பாலத்துக்கு இருப்ப தாயின் தோப்புறன்னு அள்ளிப்படியா வந்து போடலாம். இதை பத்திரமா வச்சுக்க. தலைதேச தெளிவாசரு இது தொழிலுக்கு வச்சுக்கதாயி. இதை கொண்டு போய் இல்லத்துல வருமானம் வைக்கிற பக்கம் வையி. இந்த அடியா நீ போட்ட மாலையை கொண்டே கொடுக்குற. இதை கொண்டு போய் இல்லத்துல நான் இருக்கிறேன் பாரு அங்க வச்சு தொங்கிட்டு இது பூசமா காமிச்சுட்டு வாடி வதங்கினாலே காரி முடிஞ்சுன்னு எங்களை கொண்டு கொடுத்துருவோம். போதுமா? நான் இருக்கிறோம். அப்படி போயிட்டு முன்னாடி பேசுறேன். தாயே ஆங்கர கருப்பம் கொட்டில சமாளிக்க முடியாத வந்து நிக்கிறிய உண்டாலியா தாயி? நான் எப்படி இந்த கத்தி மனநாள் நிக்கணும் அதே மாதிரி உங்க வட்டி அத்தனை இன்னைக்கு எத்தா கையில நிக்குதாயா? ஒண்ணு கை கடங்காத போயிட்டு நிக்குதாயா? உண்டாலியா தாயி?
வட்டி இருள் மங்கி செல்வாக்கு மங்கி தொழில் முடங்கி தலைக்குமான சுமை சேர்ந்து சுமை மறக்கிறதுக்கு வழி தெரிய பட்டியத்தை நீ தத்தளிச்சு நீ படுதான் ஜாங்கி நீ 3 ஆண்டு காலம் ஆகுதாயா. இந்த 2 ஆண்டு காலமா படாத பாடுபட்டு இந்த 1 வருஷ காலத்துல வாங்குவா சாபான் வந்து நிக்கிறாயா. இதை மீட்டு கொடுத்து பேர் வாங்க வைன்னு வந்து கேட்டு நிக்கிறதாயி. அல்லேல ஒருத்த அலசூடு போட்டாங்கயா. இதை மீட்டு போடல தகுதிமான இல்ல. இந்த பாலத்துக்கு இருப்பேன் நான் இருக்கிறனாயா 8 நாளுக்கு வரை மாட்டத்தான் போதுமா. இன்னைக்கு உடைக்கணும் வேண்டாம். இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். நான் பாத்துக்கிறனாயா தாய் தப்புமா மீட்டு கொடுத்தாங்க போதுமா. பாத்திரமா வச்சு கல்யாணக்காரியா டாக்டர்மாளுக்கு நடக்கணும் அப்படின்னு வந்து தகுந்து அங்க ஆட்சி வந்து நிக்கிறியா. வேற கணக்கு போட்டுட்டு நிக்கிறாளே. வேற கணக்கு போட்டுட்டு இருக்கிறா. அந்த கணக்கு வேண்டாம்னு சொல்லி நீ உன்ற கணக்குக்கு பார்க்கலாம்னு சொல்ற. புரிஞ்சுதா தாயி? ஏதாயி நல்லபடியா அவன் விருப்பப்பட்டபடியே நடத்திட்டு போறது. நீ அதை போட்டுட்டு மலையை தோண்டி எலி புடுக்கணும். அப்படி நான் இருக்கணும் பொண்ணா இப்பவே சொல்லிடுறேனாயா. இதனால் கூட நீ பட்ட கஷ்டம் போகுது. புரிஞ்சுதா? பொண்ணாலும் அப்படி தவறான இதெல்லாம் இல்ல. ஒண்ணு புரிஞ்சுதா? அவனுடைய முயற்சியிலேயே சில காரியம் நடத்தி போடலாமாயா. போதுமா? அதை விட்டு போட்டு நீ ஆணை பிடிக்கிற பூனை பிடிக்கிறன்னா நீ எதை பிடிச்சாலும் கொண்டு வந்து அவ ஒத்துக்க மாட்டா. புரிஞ்சுதா? அவளை என்ன பண்ண எனக்கு தெரியும். அவளும் என்னை நம்பித்தான் கும்பிட்டு இருக்கிறா தாயி. புரிஞ்சுதா? மெட்ராஸ்ல ஒன்னும் பயப்பட வேண்டாம். இந்த தங்கிக்குள்ள தங்கத்தடம் போட்டு பொன்னாளுக்கும் வழி காமிச்சு போடுறேன், உனக்கும் வழி காமிச்சு போறனாயா. இப்போ ஒரு டாக்டர் மாப்பிள்ள வந்திருக்குது, அவனை புடிச்சு கட்டி வச்சிடலாம் அப்படின்னு நீ நினைக்கிற. கணக்கு தப்பா போயிருமாயா. என் பொறுப்பு விட்டுறியா? என் பொறுப்பு விட்டு நான் இப்படி சொன்னேன்னு சொல்லி போடு. மத்ததை நான் பாத்துக்கிறேன். போதுமா தாயி? பத்திரம் வச்சுக்க, ரசப்போடு குடிச்சுக்க, செல்வாக்கு போக தப்பான இதுக்கு போக மாட்டாதாயி. அவன் நல்ல வழியில தான் இருக்கிறான். அது ஒரு கணக்கு ஒண்ணு இருக்குது. அது எனக்கு பொண்ணாளுக்கு தான் தெரியும். அது பிரகாரம் நடத்தி வச்சிருந்தாயா. இது முடிஞ்சோன்னு இந்த சின்ன பொண்ணாளுக்குமே தடம் போட்டு அதே உத்தியோகத்தை வாங்கி கொடுத்தான். போதுமா தாயி? பட்டி விண்ணப்பட்டு நின்னுதாயா. மாடோர் பக்கம் கண்டோர் பக்கமா தெசமாரி நின்னுச்சு. தெசமாரி நின்று இன்னைக்கு தெசையோட்டி குடும்பம் வந்து என்னை நம்பி கும்பிட்டு நின்னியாயா. இன்னைக்கு எல்லாம் ஒண்ணு சேர்த்து கொடுத்துக்க. ஆனா இன்னைக்கு மந்திரி கொஞ்சம் குறும்பு பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறியா. தாயி கூடா நட்பு எல்லாத்தோட சேர்த்து இன்னைக்கு ஆகாவளி பழக்கத்துல அனுகூலமா போய் இன்னைக்கு வருமானம்ன்ற வட்டிக்கு வந்து சேர மாட்டேங்குதாயா. இல்லையா? இதை மீட்டு கொடுங்க வந்து கேட்டு நிக்கிறியா. தங்க தரப்பு அவன் நல்லவனாயா. புரிஞ்சுதா? அவனை நல்லவன், அவனை கைப்பற்றிக்கோணும். புரிஞ்சுதா? அந்த பழக்கத்திலிருந்து மீட்டு உங்க முழுப்பத்தை சீரும் சிறப்பும் வைக்க வேண்டியது எம்போது. புரிஞ்சுதா? அதுக்குள்ளாரே ஆளாம் பிறந்து அவதூறா நடக்கிற பட்டிய அலங்காரம் பண்ணி காமிச்சிருப்போம். புரிஞ்சா? பத்திரம் வச்சுட்டு போகணும். தாயி என்னையா நில குறைஞ்சு வந்து நிக்குதே. இல்லையா தாயி? ஆலாமரம் இன்னைக்கு அலங்காரமா வேறுபடி நின்னது. இன்னைக்கு ஆலாமரம் அசித்து நிக்குதாயா. இல்லையா தாயி? இதுக்கு நல்லபடியா விட கொடுத்து வேர் வாங்க வைன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா. இல்லையா தாயி? தாய் என்னென்னமோ நடக்குது, ஏதோ சொல்றாங்க, என்னென்னமோ சொல்றாங்கன்னு பயந்து வந்து நிக்கிறியாயா. அதெல்லாம் இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறேன். நான் இருக்கேன்னா எந்த விதத்திலும் வில்லங்கம்லாம் முடிச்சு தரணும். போதுமா? மீட்டு கொடுத்துறேன்னு சொல்லிட்டேன். படிப்படியா மீட்டு உங்க கையிலையும் ஒப்படைச்சிருந்தாயா. விட்டதையும் மீட்டு கொடுத்தாரு. போதுமா? பத்திரம் என்ன உசுறு பிச்சை கொடுத்துருக்கா. மருத்துவத்துல என்னென்னமோ சொன்னாங்க, ஏதேதோ சொன்னாங்க. தப்புனா தப்பு, தப்புனா போயிடு அப்படித்தானே சொன்னாங்க. தாயி தாய் மருத்துவத்துல படுத்துக்கிட்டு இது கும்பிட்டுக்குங்க அப்படின்ட்டாங்க. இல்லையா? காப்பாத்தாரேன்னு சொன்னேன். இன்னைக்கு எப்படி சங்கியமா கொண்டு நிறுத்திருக்கேன் பாரு. இல்லையா? இதே மாதிரி நீ நம்பி பிடிச்சா எல்லாத்துக்குமே எமதூரால விரட்டி முடிக்க வேடிக்கை காமிச்சிருவேன். இனி உனக்கு உடம்புக்கு எந்த தொந்தரவும் வந்து சேராதப்பா. மனசுக்குள்ள ஒரு குறையை போட்டுட்டு நிக்கிற. குடும்ப ஏட்டுல அந்த குடும்ப ஏட்டுல ஒன்னும் பயப்பட வேண்டாம். பொண்ணா உடைச்ச பேசிட்டா பொண்ணா வந்து பட்டிக்கு வந்து சேர மாட்டேங்கிறா. வெத்த கண்ணு இது சங்கடத்தினால இன்னைக்கு எல்லாம் கரை ஒதுங்கி நிக்குது. ஆனா அவன் நல்லா தான் இருக்கிறான். புரிஞ்சுதா? இருந்தாலே நீ பேச்சு குதிரை பார்க்கணும் இல்லையா, ஒன்னால பார்க்கணும் அப்படிங்கிற அவ விட்ட மாட்டின்னு ஆட்டம் பண்ணிட்டு இருக்கிறான். உண்டா இல்லையா? அதெல்லாம் பயப்பட வேண்டாம். அவனுக்கு வேலையை வாங்கி கொடுத்து போடலாம். அவனுக்கு கொடுத்தது இதே பட்டு நிறுத்தம் கம்முனரு இல்லம் தேடி கூட வைக்கிறது தைரியமான இத்தனை செஞ்சவர் செய்யாம விட்டுருவா. அதெல்லாம் பயப்பட வேண்டாம். பொண்ணால நிம்மதியா நிக்க சொல்லு. தேடி வந்து கண்ணு புடிச்சுக்கோ. பொண்ணால குழந்தை புடிச்சிருந்தாயா கொஞ்சம் காசு பணத்துக்கு வழியாமிக்கப்போ. தொடர்ந்து புரிஞ்சுதா? பத்திரமா வச்சுக்க. வாதாய்
என்னை பேசிட்டே இருக்கிறீங்க ஏன் பண்ணா என்னை பேசிட்டே இருக்கிற அத்தனை பேர்த்துக்கு அப்ப எல்லாம் செய்யறாரு. நம்மளுக்கு மட்டும் இந்த ஒரு காரியத்தை எல்லா காரியத்தையும் நடத்திட்டாரு. இந்த ஒண்ணை மட்டும் அவர் நினைச்சு நடத்த மாட்டாரா? உரிமையோட கேட்கிறேன். நானும் நினைச்சா 3.25 நாளில் நடத்திடுவேனாயா? புரிஞ்சுதா? நல்லது கெட்டது எனக்கு தான் தெரியும். இது உனக்கு நல்ல இருக்கிற அத்தனை பேருக்குமே சொல்றேனாயா? வந்தா 3.25 நாளில காரியத்தை நடத்துங்கன்னு நினைக்கிறீங்க, நடத்தியும் போடுவேன். ஆனால் அது நிலைக்குமா நிலைக்காதா அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். சில காரண காரியம் இருக்குதா ஐயா, அதெல்லாம் வந்து பிரமராசியும் சொல்ல முடியாது. புரியுதா? ஆனா உங்களை பற்றி விண்ணப்படாது கொண்டு சேர்க்கிறேன். போதுமா? இனி பேசுவியா நீ? எந்த பத்திரம் போதா இவர